உடையார் இரண்டாம் பாகம் 86வது அத்தியாயம். எந்த பாதுகாப்பும் இல்லாமல் மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வடக்கு நோக்கி தனியாக நடந்து போவது பார்த்து அந்த ஓவியனுக்கு ஒரு சிறிய கலவரம் ஏற்பட்டது. படிக்காவல் வீரர்களில் எவரேனும் ஒருவரை உலுக்கி அங்கே போவது மன்னர், பின்னால் அவர் அறியாமல் பாதுகாப்புக்கு போ என்று சொன்னால் என்ன என்று தோன்றியது. ஆனால் காவல் வீரர்கள் அநேகமாக முட்டாள்களாகத்தான் இருப்பார்கள். உடனே பதறி அடித்து பெருங்குரல் கொடுப்பார்கள். மன்னர் போகிறார், மன்னர் போகிறார் என்று அலறுவார். அத்தனை பேரும் அவரை சூழ்ந்து கொள்வார்கள். மன்னரா என்று சோதிப்பார்கள். அப்படி சோதிப்பதில் அதீத வேகம் காட்டுவார்கள். மன்னருக்குத்தான் என்ன செய்கிறோம் என்று தெரியும். அவர் கவலை இல்லாமல் நடந்து போய் கொண்டிருக்கிறார். ஓவியனை பின்கை கட்டி பாடிக்காவல் வீரர்கள் அடிமை வீரர்களோடு சேர்த்தார்கள். மன்னர் சுட்டிக்காட்டிய அந்த குண்டோதரனிலிருந்து 4 வீரர்கள் தள்ளி ஓவியன் நின்று கொண்டான். தலை குனிந்து மிகுந்த அவமானப்படுபவன் போல் அவர்களோடு கலந்து நின்றான். யார் நீ? என்ன தேசம்? அருகில் இருந்த வீரன் கேட்க, நான் சோழ தேசம்தான் என்றான். பிறகு உன்னை ஏன் இப்படி மாடு போல் அடிக்கிறார்கள்? இந்த பாடிக்காவல் ஆட்கள் முட்டாள்கள். இவர்களுக்கு தாங்கள் என்ன செய்கிறோம் என்று ஒருபோதும் தெரிவதில்லை. நீ இங்கு என்ன தொழில் செய்கிறாய்? ஓவியன். ஓவியம் வரைகிறவனையா ஒரு பாடிக்காவல் வீரன் அடிக்கிறான்? என்ன முட்டாள்தனம் இது! என்ன விதமான ஓவியம் வரைகிறாய்? சிற்பம் செதுக்குவதற்கு முன்பு அந்த செதுக்கிய சிற்பம் ஓவியமாக வரையப்பட வேண்டும். மாதிரி ஓவியங்கள் வரைவதற்காக நான் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். என் தாயும் தந்தையும் அதில் வல்லவர்கள். ஆஹா, உயர்குடி பிறப்பல்லவா, வேலை தெரிந்தவர்கள் அல்லவா? உங்களுக்கே இந்த கதியா? ஏன் இப்படி நடக்கிறது சோழ நாட்டில்? அந்த சாளுக்கிய வீரன் உரக்க கூறினான். என்ன செய்வது? பல்வேறு யுத்திகளில் ஜெயித்து பல்வேறு வெற்றிகளை கொண்டு வந்த சோழ மன்னர் காலடியில் கிடத்தி பொன்னும் பொருளும் வாரி வந்து அவைகளையும் கடைபரப்பி கடந்த 10 வருடங்களாக மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறார்கள். அதனால் என்ன? யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் அடித்து விடலாமா? எங்கள் தேசத்தில் பாடகர்களுக்கும் நடனமாடுபவர்களுக்கும் ஓவியர்களுக்கும் சிற்பிகளுக்கும் மிகுந்த மரியாதை. நீ மேலை சாளுக்கியனா? ஆமாம். நன்றாக தமிழ் பேசுகிறாயே. 3 வருடம் கைது செய்யப்பட்டு திருவொற்றியூரில் இருந்தேன் அல்லவா? தமிழ் பேசுவதற்கு என்ன கேடு? வேறு என்னதான் அங்கு கற்றுக்கொள்வது? குடும்பத்தை பிரிந்து 3 வருடம் ஆயிற்றா? 4 வருடம் ஆயிற்று. முதல் வருடம் என்ன செய்து கொண்டிருந்தாய்? வீட்டிலிருந்து என்னுடைய தேசத்தை எல்லைக்கு நடத்தி அழைத்து வரப்பட்டேன். 10 நாள் பயணம் செய்து எல்லையில் நின்று பல்வேறு கிராமங்களிலிருந்து வீரர்கள் வர, அங்கிருந்து படையெடுத்து மேல்பாடிக்கு வர, அங்கு சோழ வீரர்களால் தாக்கப்பட்டோம். தடுத்து நிறுத்தப்பட்டோம். போர் வெகு நேரம் நீடித்ததா? இல்லை, 1/4 நாழிகை போர். அது எப்படி நடந்தது போர்? மேல்பாடிக்கு 2 கல் தொலைவில் சோழ வீரர்கள் எதிர்கொண்டார்கள். கைகலப்பு முடிந்த சில நிமிடங்களில் எக்காலம் ஊதப்பட்டது. சோழ வீரர்கள் மிக வேகமாக பின்னடைந்தார்கள். தோற்றுவிட்டது போல் தலைதெறிக்க ஓடினார்கள். நாங்கள் குதூகலம் அடைந்தோம். நாங்களும் துரத்தி கொண்டு ஓடினோம். தண்ணீர் இல்லாத ஒரு ஆற்றில் இறங்கி அவர்கள் ஓட அவர்களை நாங்கள் துரத்தினோம். ஆனால் 2 கல் தொலைவு போனதும் மேல்பாடி எல்லையில் சற்றென்று நின்று கொண்டார்கள். 2 கரைகளிலும் வீரர்கள் தோன்றினார்கள். 1,00,000 வீரர்களை எதிர்கொள்ள வேண்டிய
நாங்கள் ஓடி வந்து 3,00,000 வீரர்களை எதிர்கொண்டோம். கால் நாழிகை அங்கு யுத்தம். யுத்தம் ஆரம்பித்த உடனேயே தெரிந்துவிட்டது நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று. துரத்தி ஓடியிருக்க கூடாதென்று புரிந்துவிட்டது. சோழ வீரர்களின் தந்திரத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சேனாதிபதி எங்களில் இல்லை. வெறும் குடித்துவிட்டு கூடும் வெறியோடு தான் இருந்தார்கள். எங்களில் சிலருக்கு இதில் மிகுந்த வருத்தம், நல்ல தலைமை இல்லையே என்கிற கவலை. எனவே சோழ வீரர்கள் அதட்டியவுடன் வாட்களை கீழே போட்டுவிட்டு குத்திட்டு உட்கார்ந்து அழத் துவங்கி விட்டார்கள். அழுத வீரர்களை சோழர்கள் தனியே அப்புறப்படுத்தி உட்கார வைத்து கஞ்சியும் துவையலும் கொடுத்து சமாதானப்படுத்தினார்கள். எதிர்த்தவர்களையும் வீரம் பேசியவர்களையும் மட்டும் கசையால் அடித்தார்கள். சிறு சிறு குழுக்களாக பிரித்து திருவொற்றியூருக்கு அழைத்து போனார்கள். அங்கு கடற்கரை மணலில் சவுக்கு கட்டைகளால் மிக பெரிய வேலி போட்டு திறந்தவெளி சிறைச்சாலை அமைத்தார்கள். எப்பொழுதும் திறந்தவெளியாயிருந்தீர்கள்? ஓவியன் கேட்டான். ஆமாம், கைதிகளுக்கு கூரை போட்டு கட்டிலும் மெத்தையும் போட்டு யாரேனும் கொண்டாடுவார்களா? வேலைக்கு உணவு கிடைக்கிறதே, அதுவே பெரிய விஷயம். மேலை சாளுக்கிய சிறையில் உணவில்லாமல் மடிந்த வீரர்களின் கணக்கு அதிகம் உண்டு. ஓவியன் அதை கேட்டுவிட்டு பயத்தால் மெய் சிலிர்த்தான். அதிக வீரம் பேசுகிறவர்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்கிறவர்களை நாங்கள் அடித்து தனி கொட்டிடையில் போட்டு விடுவதுண்டு. பல நாட்கள் உணவும் தண்ணீரும் இல்லாமல் ஆள் அரவமே இல்லாமல் வைத்து விடுவதுண்டு. 5 நாள் 6 நாள் பொறுத்து உயிரோடு இருந்தால் திறந்து அவனை மற்ற கைதிகளோடு விடுவதுண்டு. இல்லையேல் பிணமாக அவனை தூக்கி எறிவதுண்டு. ஆனால் சோழ தேசத்தில் அவ்விதம் நடக்கவில்லை. வயிறு வாடாமல் கவனித்து கொண்டார்கள். அதிக உணவு பரிமாறவும் இல்லை. அதற்காக பட்டினி போடவும் இல்லை. நீர் ஆகாரமாக கொடுத்தார்கள். பழங்கள் காய்கறிகள் என்று கொட்டினார்கள். கீரை கலந்த கம்பங்கூழும் அரிசி சோறும் கிடைத்தன. 3 முறை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் பிறந்த நாளுக்கு பாயசம் சாப்பிட்டோம். இங்கு இருக்கிற எல்லோருமே மேலை சாளுக்கியத்தை சேர்ந்தவர்களா? இல்லை, தெரியவில்லை. இங்கு வந்து மிக நெருக்கமான பழக்கமுடையவர்களும் இருக்கிறார்கள். பாண்டியர்கள் உண்டா? எதற்கு கேட்கிறாய்? நீ பேசுவதை பார்த்தால் ஒற்றன் போலல்லவா இருக்கிறது. இல்லை, பாண்டியர்களோடு எங்களுக்கு ஜென்ம பகை. அதனால் என்ன? அவர்களோடு பேசவும் பழகவும் நான் கூச்சப்படுகிறேன். ஓவியன் குமரலாய் பேசினான். எல்லோரும் மனிதர்கள்தானே? இல்லை, பாண்டியர்களை நான் அவ்விதம் நினைக்கவில்லை. தவறு. இது வெறும் சோழ திமிர். இல்லை, 3 வருடம் சிறையில் சோழர்களுக்கு அருகே இருந்தும் ஏன் உன்னால் சோழர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை? காரணம், சோழ வீரர்கள் உன்னை பாண்டிய வீரர்களுக்கு அருகே அனுப்பியிருக்க மாட்டார்கள். பாண்டிய வீரர்கள் உனக்கு தெரியாமல் போய்விட்டது. மேலை சாளுக்கிய கீழை சாளுக்கிய வீரர்களோடு நீ இருந்திருக்கிறாய். அப்படி என்ன பாண்டிய வீரர்கள் மோசமாகிவிட்டார்கள்? பாண்டிய வீரர்கள் துரோகிகள், சத்தியத்திற்கு கட்டுப்படாதவர்கள். தோற்றுவிட்டோம் என்று தெரிந்தும் ஆற்றங்கரையில் வாளை போட்டுவிட்டு உட்கார்ந்து விட்டாய். உன்னை சோழ வீரர்கள் மரியாதையாக நடத்துகிறார்கள். பாண்டிய வீரர்கள் வாளை போட்டு உட்கார்ந்திருப்பார்களா? நேரம் கிடைக்கும் போது வாளை பறித்து கொண்டு முதுகில் குத்திவிட்டு ஓடுவார்கள். ஆனால் மேலை சாளுக்கிய வீரர்கள் பல பேரை விடுவித்ததாக சொன்னார்களே? ஆமாம், இளவரசர் ராஜேந்திரர் அவ்விதம் பல முறை கூறினார். எங்களுக்கு போக இஷ்டமில்லை. ஏன்? மேலை சாளுக்கியத்தில் சோழ தேசத்து மந்திரிமார்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள். அவர்கள் வசம்
தன்னை ஒப்படைத்த சாளுக்கிய குடும்பத்தை தான் அரச பதவியில் உட்கார வைத்திருக்கிறார்கள். அங்கு போய் பெண்டு பிள்ளைகளுக்கு முன்னால் சோழ அதிகாரிகளுக்கு கை கட்டி நிற்பதை விட இங்கு கைதியாக இருப்பது உத்தமம் என்று இருக்கின்றோம். பெண்டு பிள்ளைகளை பார்க்கிற ஆசை இல்லையா? இருக்கிறது. வயல்களை பார்க்கும் பொழுதெல்லாம் என் வயல் ஞாபகம் வருகிறது. நீ வேளாளனா? இல்லை, நான் கல் தச்சன். என்ன? ஓவியன் திகைத்தான். ஆமாம், கருவறை வேலை செய்வதில் எனக்கு தேர்ச்சி உண்டு. பிறகு ஏன் ஆயுதம் தாங்கினாய்? வேறு வழி இல்லை. ஆண்களாக இருப்பவர்கள் அத்தனை பேரும் ஆயுதம் தாங்கி போர் முனைக்கு வர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. நிறைய கிழவர்கள் வெகு தொலைவில் நின்று நடந்து தொடர முடியாமல் சுருண்டு சுருண்டு விழுந்தார்கள். ஆங்காங்கே அவர்களை தகனம் செய்துவிட்டு வந்துவிட்டோம். சாளுக்கிய தேசம் சிதிலமாகி விட்டது என்று நினைக்கிறாயா? முற்றிலுமாய் சிதிலமாகி விட்டது. சாளுக்கிய தேசத்தின் சந்தோஷம் அறவே போய்விட்டது. இனி அந்த சந்தோஷம் திரும்புவதற்கு 50-60 வருடங்கள் பிடிக்கும். நீ உன் ஊருக்கு போய் உன்னுடைய வேலையை செய்யலாமே. யார் செய்வார்கள்? செய்வதற்கு ஆட்கள் யார் இருக்கிறார்கள்? காசு யார் தருவார்கள்? மன்னர்களெல்லாம் காட்டிற்குள் ஒளிந்திருக்க, இருக்கிற மன்னர் சோழ தேசத்தின் தயவில் இருக்க, எங்கே என்ன கல் தச்சு வேலை நடக்கும்? நான் கிளம்புகிற போது அரண்மனையில் இருக்கிற கழிவறைகளை சுத்தம் செய்துவிட்டு வேறு கல் விட்டு வந்தேன். அதுதான் நான் செய்த கடைசி கல் தச்சு வேலை. கோயில் வேலை செய்திருக்கிறீர்களா? பல முறை செய்திருக்கிறேன். சிவலிங்க பிரதிஷ்டையா? எல்லாமும் தான். நான் அதிகம் செய்தது காளி பிரதிஷ்டை. குறிப்பாய் ரேணுகாதேவி கோயில்கள் அதிகம் செய்திருக்கிறேன். தோல் வரை மட்டுமே இருக்கிற அம்மன் அதிகம் ஸ்தாபித்திருக்கிறேன். உன் பெயர் என்ன? விகர்ணன். உங்களை சோழ தேசம் இனிதே வரவேற்கிறது. ஓவியன் கை கூப்பினான். விகர்ணன் வாய்விட்டு சிரித்தான். நீ ஒரு கைதி, நான் ஒரு கைதி. இங்கே வரவேற்பென்ன வேண்டி கிடக்கிறது? தஞ்சைக்குள் காலடி வைத்ததும் என்னை விடுவித்து விடுவார்கள். இந்த அடி அடித்திருக்கிறார்கள், எப்படி சொல்கிறாய்? எங்கள் ஆட்கள் நான் கைதாகி நடந்து வருவதை பார்த்தால் கோபித்து கொள்வார்கள், பொங்கி எழுவார்கள். வீரர்களை பலார் என்று அறைந்து என்னை விடுவித்து விடுவார்கள். சோழ வீரர்களை அடிப்பதற்கு ஆட்கள் இருக்கிறதா? பாடிக்காவல் ஆட்களை வீரர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். வெறும் காவல்காரர்கள், முட்டாள்கள். சோழ வீரர்கள் அப்படி நடந்து கொள்வதில்லை. ஆமாம், நான் பார்த்தேன். எங்களோடு வந்த சோழ வீரர்களை காணோமே. அவர்கள் எல்லைப்புறத்திலேயே நின்று விட்டார்கள். இப்பொழுது நாம் தஞ்சைக்குள் நடந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு சோழ வீரர்களில் நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். எல்லைப்புறத்திலிருந்து எங்கே போவார்கள்? அவரவர் கிராமம் இருக்கிறதல்லவா, அங்கே போய் பெண்டு பிள்ளைகளை பார்க்க வேண்டாமா? பிறகு அங்கேயே தங்கி விடை பெற்று போக தயாராக இருப்பார்கள். ஒருவேளை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை சந்தித்து விட்டு போவார்களோ? அந்த விகர்ணன் ஆவலோடு கேட்டான். இது 3ஆம் முறையாக உடையாரை பற்றி பேசுகிறாய். உனக்கு அவர் மீது என்ன அத்தனை பிரியம்? கோவில் கட்டுகிறாராமே, அதனால்தான். ஆமாம், மிகப்பெரிய கோயில், 7 பனை உயரம். எதற்காக ஒரு தேசத்தில் 7 பனை உயரத்தில் ஒரு கோயில் கட்ட வேண்டும்? விகர்ணன் கேட்க ஓவியன் கோபமானான். 86வது அத்தியாயம் முடிவடைந்தது.